தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமீன். ஈஸ்வரன் பார்த்தங்களே, இத்தனை வீடியோஸ் நம்ம முடிச்சிருக்கிறோம். இந்த செட் ஆஃப் வீடியோஸில் நம்ம இப்போ திருப்பலியினுடைய தொடக்க வழிபாடு தான் முடிச்சிருக்கிறோம். இன்று நாம் இரண்டாவது செக்ஷனுக்கு கடந்து போகிறோம். இறை வார்த்தை வழிபாடு, தொடக்க வழிபாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரீகேப் கேட்க விரும்பலை, ஏன்னா திரும்ப நமக்கு ஒரு நாள் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் நேரடியாகவே இறை வார்த்தை வழிபாட்டிற்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். லிட்டர்ஜி ஆஃப் த வேர்ட். ஸோ இன்ட்ரடக்டரி ரைட் காட் ஓவர். இப்போ நம்ம நுழையிறது லிட்டர்ஜி ஆஃப் த வேர்ட். ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரம் 17வது திருவசனத்தில் பவுலடிகளார் இவ்வாறு சொல்வார் இல்லையா? அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றி செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க முடியும். ஒரு விஷயத்தை யாராவது பேசினாதான் கேட்க முடியும், கேட்டாதான் நம்பிக்கை வளரும். ஆனால் நம்பிக்கை வளர யாரை பற்றி பேச வேண்டும்? கிறிஸ்துவை பற்றி பேச வேண்டும். அப்போ நம்ம லிட்டர்ஜி ஆஃப் த வேர்ட், நம்மளது 1வது 2வது 3வது வாசகங்கள், அதாவது நற்செய்தி வாசகம் உட்பட இந்த வாசகங்கள் வழியாக நமக்கு யாரை பற்றி அறிவிக்கப்படுகிறது? கிறிஸ்துவை பற்றி. கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கப்படும் பொழுது என்ன வளருது? நம்முடைய நம்பிக்கை வளர்கின்றது. தெய்வ வர்பம் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட், த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்ற டாக்குமெண்ட், அதில் 12வது பேராகிராஃப். அந்த 12வது பேராகிராஃபில் கிறிஸ்துவின் திருவுடலை மரியாதை செலுத்துவது போல கிறிஸ்துவின் வார்த்தைக்கும் மரியாதை உண்டு. சீக்ரெட் ஸ்கிரிப்சர் எந்த ஒரு மதிப்போடு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சீக்ரெட் உணவு இல்லையா, திரு உணவு, பாடி ஆஃப் கிரைஸ்ட், அது எந்த ஒரு மரியாதையோடு பார்க்குறோமோ அந்த ஒரு மரியாதையோட, அந்த ஒரு மதிப்போட நம்முடைய திருவிவிலியத்தையும் பார்க்க வேண்டும் என்று திருச்சபை நம்மை அழைக்கிறது. இறை வார்த்தையின் வழியாக ஊட்டம் பெற்றும் நாம் இறை உணவின் வழியாகவும் ஊட்டம் பெறுகிறோம். அப்போ இறை உணவுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? அந்த இறை உணவுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம், நற்கருணைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஏன் நாம் இறை வார்த்தைக்கு கொடுப்பதில்லை? கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது தான் அது. ஸோ ரீடிங்ஸ் எடுக்கும் பொழுது முதல் வாசகம், 2வது வாசகம், நற்செய்தி வாசகம்னு திருச்சபை நமக்கு தந்திருக்கு. அந்த வாசகத்திற்கு பதிலாக வேற எந்த வாசகங்களையும் மாற்றக்கூடாது. திருச்சபை நமக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்தை தந்திருக்கு, லெக்ஷனரி வழியாக தந்திருக்கு அப்படின்னா அந்த வாசகங்களை மட்டும்தான் வாசிக்க வேண்டும். ஏதாவது மாற்றலாமா? அது உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன், மாற்றுவது எப்படி என்று. சாதாரணமாக திரு அவை தரும் வாசகங்களை நாம் மாற்றக்கூடாது, நம்முடைய தேவைக்காக மாற்றக்கூடாது. இந்த வார்த்தை வரும்பொழுது பாருங்களேன், இந்த ஏன் இறை வார்த்தையினுடைய வழிபாடு ஏன் நாம் மாற்றக்கூடாது, ஏன் இது இறைவன் பேசுவதாக இருக்குது? இதுக்கு பைபிளில் ஆதாரம் இருக்கா? நிறைய ஆதாரங்கள் இருக்குது. கடவுள் இவ்வாறு சொன்னார். ஜெனசிஸ் 1, 2, 3வது வசனம் எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, கடவுள் ஒளி தோன்றுக என்றார். God said, then God said, let there be light. இவ்வளோ அழகான ஒரு உறுதியான ஒரு வார்த்தை பாருங்களேன். then God said, அது இறைவன் சொன்ன வார்த்தை. இறை வார்த்தை இறைவன் சொன்ன வார்த்தை. அதுக்கு வேற எதுவுமே நம்ம ரிப்ளேஸ் பண்ணக்கூடாது. அது இந்த ஒரு வார்த்தையில் மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் த பைபிள் நீங்கள் பல இடங்களில் பார்ப்பீங்க. கடவுள் இவ்வாறு சொன்னார், ஆண்டவர் இவ்வாறு பேசினார். இறைவாக்கினர்கள் சொல்லுவாங்க, thus spoke the Lord, ஆண்டவர் இவ்வாறு சொன்னார், அதனால் நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இறைவாக்கினர்களும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது திருவழிபாட்டு முறையில், திருப்பலியில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாசகங்களில் வேறு பைபிளினுடைய பகுதியிலிருந்து எடுக்கக்கூடாது, பைபிள் அல்லாமல் வேற எந்த புத்தகத்திலிருந்தும் வாசிக்கவும் கூடாது. திருவழிபாட்டு முறையில் பைபிள் அல்லாமல், சரி இதே பைபிளுடைய இதே பேசேஜ் வந்து இன்னொரு புக்கில் இருக்குது, இன்னொரு மத புத்தகத்தில் இருக்குன்னு சொல்லி எந்த மத புத்தகங்களிலும் இருந்து வாசகங்களை எடுத்து வார்த்தைகளை வைத்து திருவழிபாட்டு முறையில் பயன்படுத்தக்கூடாது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 3வது திருவசனம். எபிரேயர் அவர் எழுதப்பட்ட திருமுகம் 1வது அதிகாரம் 3வது திருவசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மையாக்கிய பின் விண்ணகத்தில் இவர்
பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சொல்லும் வார்த்தைகள். அதில் அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிங்களேன். நடுவில் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். தமது வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிற அந்த இயேசு கிறிஸ்து இன்றும் திருப்பலியில் திருவழிபாட்டு முறையில் வாசகங்கள் வாசிக்கப்படும் பொழுது அதே வல்லமையோடு செயல்படுகிறார். அப்போ முதல் வாசகமாக இருக்கட்டும், இரண்டாம் வாசகமாக இருக்கட்டும், நற்செய்தி வாசகமாக இருக்கட்டும், அதே வல்லமையோடு இன்றும் இயேசு கிறிஸ்து செயல்படுகின்றார். ஆமோஸ் தனது புத்தகத்தில் சொல்வார், 8வது அதிகாரம் 11வது திருவசனம், வார்த்தைக்கு ஒரு பஞ்சம் வரும், ஒரு நாள் வார்த்தைக்கு பஞ்சம் வரும் தான் ஆமோஸ் தனது இறைவாக்கு புத்தகத்தில் சொல்றார். இயேசுவின் பார்ந்தவர்களே, இந்த வாசகங்கள் வழியாக குறிப்பிடப்படுவது, நம்மோடு பேசுவது இறைவன் தாமே. அது இறைவார்த்தை, இறைவனின் வார்த்தை, இறைவன் நம்மோடு பேச விரும்பும் வார்த்தை. திரு அவை நமக்கு முதல் வாசகத்திலிருந்தும் இரண்டாம் வாசகத்திலிருந்தும் நற்செய்தி வாசகத்திலிருந்தும் நமக்கு தருகின்றது. இந்த வாசகங்களையோ இந்த இறை வார்த்தைகளையோ மாற்ற நமக்கு அனுமதி இல்லை. லிட்டர்ஜியில் நமக்கு அனுமதி இல்லை. உங்களுடைய ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்கு, உங்களுடைய ப்ரேயர் வர்ஷிப்புக்கு, உங்களுடைய வர்ஷிப்புக்கு, தனிப்பட்ட ஜெபங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வாசகங்களை எடுத்துக்கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் திருவழிபாட்டு முறை திருப்பலியில் வேறு வாசகங்கள் எடுக்க நமக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் இறைவனின் செயல் திரு அவையின் வழியாக நமக்கு தரப்படும் பொழுது இந்த வாசகங்களை திரு அவை நமக்கு தருகிறது. சிந்திப்போம். இந்த வாசகங்களை கேட்கும் பொழுது இறைவன் தாமே நம்மோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு திருப்பலியில் பங்கெடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கருணை நாதரே ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம